ஐயா பேர் என்ன? ரஃபீக்கா. என்னாச்சு கை கால அப்படி இருக்கு? கை அடிப்பட்ட அடிப்பட்ட சம்சா வடை போட்டு கை அடிப்பட்ட. சம்சா வடை போட்டிருந்தீங்களா? சம்சா வடை எல்லாம் யாரும் பண்றது. நான் பார்த்து ஒவ்வொருத்திட்டே போய் நீங்க கையை எழுந்திருந்தீங்களா? எனக்கு மனசு நம்ம சூழ்நிலை என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி. இது எவ்வளவு கிடைக்கும்? எப்படி சாப்பிடுறீங்க? இப்ப எப்படி சாப்பிடுறோம்? 200 கிடைக்கும், 300 கிடைக்கும், 250 ரூபா கிடைக்கும். ஒரு நாள் டீ செலவு 50 ரூபா ஆயிடும். டீ செலவு எப்படி சம்சா இது பண்ணாலும் எப்படி இப்படி ஆச்சு? எரிய அடுப்பு பாலிஷர் சட்டை பாலிஷர் வெட்டி கட்டிருந்தேன். பாலிஷர் சட்டை பாலிஷர் வேஷ்டி போட்டுருங்க. சீம்ல இருக்க முடியுங்களா? தூக்கி வெடிச்சிருச்சு. அப்படியே வெடிச்சா இந்த எரிய தெரியாம வெடிச்சு தெரியாம சட்டுகளை கைய விட்டனா. ஐயோ அப்பா, எத்தனை வருஷம் ஆகுது அப்படி? இதுதான் இப்ப 2000 ஆனது. 2000 கன்ஃபார்மா வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சு. எது பணம்லாம் அது வந்ததா? நம்ம போய் எழுதி கொடுத்தா தருவாங்களா? தரமாட்டாங்க. கேட்டாக்கா செலவு தான் பண்ணேன். செலவு பண்ணா சரி உங்க செலவு பண்றப்பதான் நான் போய் பிச்சை தான் 2-3 தான் சம்பாதிச்சிடறேன். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? கல்யாணம் 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை தவறி போச்சு, 2 பிள்ளைங்க இருக்கும். என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை? ஆம்பளை பிள்ளை தான். அதை பத்தி கணக்கில்ல. அவங்க விட்டீங்க. அவங்க என்ன பண்ணுங்க, நம்ம வெளியே வந்தோமா 10 ரூபா சம்பாதிச்சோம்னா நம்ம செலவு ஆச்சியா இருக்கிற வரைக்கும் ஆட்டி போய் நிக்க கூட தனியா நம்ம நிக்கிறோம்னா நம்ம கையால நம்ம நிக்கிறோம், நம்ம ஸ்டடியா நம்ம நிக்கிறோம். இருக்காது 10 ரூபா சம்பாதிச்சுவோம். யார் சரி ஒரு மகிமா நினைச்சுவோம். உங்களை பார்த்து நீங்க ஒவ்வொருத்தே போய் கையே இருந்தப்ப எனக்கு மனசு வழியினாலதான் உங்க ஐயா இங்க வாங்க. நான் ஐயா உங்களை பாக்குறப்ப எனக்கு மனசு வேற வழி. ஆமா ஆமா. அதான் இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஒரு மகிமா நினைச்சு எதுனாலும் நீங்க கேட்டா நான் செய்யறேன். நீங்க சந்தோஷம் இருந்தா போதும். பார்க்கும்போது சாப்பாடு கொடுத்தா வாங்கி கொடுத்தா போதும், சாப்பாடு செலவு கொடுத்தா போதும். அதுக்கு ஒண்ணும் வேணாம். உங்களுக்கு மாசம் சாப்பாடு நான் உதவி பண்ணா வாங்கிக்குவீங்களா? இப்ப எனக்கு தெரியும்ல உங்களுக்கு. இப்ப என்ன பாக்குறீங்க அடிக்கடி நிக்கிறப்பெல்லாம் அவங்களை பாப்பேன். ஆனா பேச முடியாது, சிக்னல் அங்கே பேச முடியாது. இன்னைக்கு எனக்கு நேரம் இன்னைக்குதான் இதுல என்னோட நம்பர் இருக்கு. சரியா? என்னோட நம்பர் நான் பாக்கெட்ல வைக்கிறேன். சரியா? நீங்க எப்ப உங்களுக்கு அதுல முதல் நம்பர் என்னோட நம்பர். எப்பெல்லாம் உங்களுக்கு பண தேவைகள் இல்ல வேற ஏதாவது தேவைகள் இருக்கோ நீங்க என்னோட மகமா நினைச்சு நீங்க எப்பெல்லாம் உரிமையா கேட்கலாம். மனிதருக்கு எல்லா கஷ்டமே இருக்கும். கடவுள் இப்படி கொடுத்து அல்ல இப்படி கொடுத்துறாரு நினைச்சு ஒருபோது கலங்கிருக்கீங்களா? கலங்கினது கலங்கினேன். 10 ரூபா சம்பாதிக்க சந்தோஷம் இருக்கேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படாம எதுவுமே கிடையாது. ஆனா கஷ்டப்பட்டேன். இப்ப வந்து கொஞ்சம் வெளியே வர 10 ரூபா சம்பாதிக்கும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க இனிமே இந்த வெளியில வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உதவி செய்யறேன். ஒரு மகை மாதிரி செய்யறேன். ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இதுல பணம் இருக்கு, எதுவுமே நீங்க கேட்க வேணாம். சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான். சரியா? இது வந்து நீங்க சாப்பிட்டு நிம்மதியா நீங்க வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக. இது நல்லா இருக்கும். எது நம்ம நேரம் தான் சரியில்லை. என்ன பண்றது? இப்ப நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கலாம். ரோட்ல போகும்போது நல்லா எவ்வளவு நல்லா போனாலும் ஒரு கால் அடிபடாம இருக்காது, ஒரு முள்ளு குத்தாம இருக்காது. ஏன் குத்துன்னு கேக்குதா? சோதனை. மனிதனோட வாழ்க்கை எவ்வளவுதான். ஒரு சொன்னா எடுத்துக்கோங்க பாருங்க. நல்லா இருந்தவர் ஒரு ஸ்டவ் பத்து வைக்கிறப்ப இன்னைக்கு வெடிச்சு இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு ஒரு எந்த வேலையும் செய்ய முடியாம கையேந்தி சாப்பிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். எந்த நாளைக்கு நம்மளுக்கு இதே மாதிரி இருப்போமாங்கிறத யாராலையும் நிச்சயம் போயிட்டே இருக்கோம். ஆமா, எவ்வளவு அவங்க காய் நறுக்குறாங்க. ஆமா, அந்த காய் நறுக்காம அருவாமனை படாம இருக்கா. ஏன் நம்ம சூழ்நிலை காண்டி இல்ல. நம்ம எவ்வளவு உஜாரா காய் நறுக்கான்னு சரி அந்த அருவாமனை நடக்காது. கண்டிப்பா செய்யும். செய்யாது. ஏன் சொல்ல பாத்தீங்களா? மனிதனோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லாது, நிச்சயம் இல்லாது. இன்னைக்கு இருக்கிறோமா நம்ம நாளைக்கு இருப்போமா தெரியல. அதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு நம்ம வாழ்வோமா? இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இல்லாத மனிதர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிறக்காக தான் நானும் சொல்றேன். அவரும் அதான் சொல்றாரு. இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் கையேந்தினாலும் நான் எனக்கு என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். அதான் சந்தோஷம். உங்களுக்கு எப்ப எதிராக என்னோட மகமா இனிமே என்னை பாத்துட்டீங்க. உங்களுக்கு எப்ப என்ன உதவினாலும் என் நம்பர் அதான். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. மாசம் இதே மாதிரி பணம் தரேன். நிம்மதியா நீங்க வெளியில வந்து இது மாதிரி கையேந்த கூட ஒவ்வொருத்தட்டு நீங்க ஓடுறப்ப அது வழி எனக்கு அதிகமா இருக்கு. எல்லாருக்கும் மனுஷன் சூழ்நிலை தாப்பா. நீங்க நம்ம கஷ்டப்படுறது எல்லாருக்கும் சூழ்நிலை மனுஷன் இல்லாம இல்லப்பா. எல்லாருக்குமே சூழ்நிலை இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளோ அந்த நான் இருக்க தைரியமா இருங்க. சரியா? திருப்தியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. நன்றியா. சந்தோஷமா இருந்தா போதும். பார்த்து போங்க.